நம்முடைய எண்ணங்களை வார்த்தையாக கொண்டு வருவதற்கு மொழி எப்படி முக்கியமோ அதேபோல் செல்போனில் டைப் செய்வதற்கு எழுத்துருகள் அவசியம். கணினி, செல்போன் போன்றவற்றில் புதிய தமிழ் எழுத்துருகளின் தேவை அதிகமாக இருக்கிறது என்று அத்துறையின் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். உலகின் மிக தொன்மையான மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழி தற்கால தொழில்நுட்பத்தில் கொண்டு சேர்ப்பது அவசியமானது. அந்த வகையில் செல்போன், கணினி உள்ளிட்ட தற்கால தொழில்நுட்பத்தில் தமிழ் எழுத்துக்களை உருவாக்கி அதனை பயன்பாட்டில் கொண்டு வரும் பணிக்கு தமிழ் ஆர்வலர்கள் மட்டுமின்றி ஆராய்ச்சி நிறுவனங்களும் முனைப்பு காட்டி வருகின்றன. மலேசியாவைச் சேர்ந்த முத்து நெடுமாறன் தமிழ் எழுத்துரு உருவாக்கத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராகவும் தமிழ் தட்டச்சு பலகைகள் உருவாக்கத்தில் வல்லுநராகவும் திகழ்ந்து வருகிறார். கடந்த 40 ஆண்டுகளாக தமிழ் மீதான ஆர்வத்தின் காரணமாக 50க்கும் மேற்பட்ட தமிழ் எழுத்துருகளை உருவாக்கியுள்ளார். மேலும் சொல்லினம் போன்ற பல டைப்ரைட்டிங் தட்டச்சு பலகைகளை செல்போன்களுக்கு உருவாக்கும் வேலையை செய்து வருகிறார். எப்படி நம்ம பேசும்போது நம்ம குரல் வேறுபடுது இல்லையா? இப்போ ஒரு குழந்தைய கூட்டி வச்சுட்டு அதுக்கு அறிவுரை சொல்கிறது ஒன்று, குழந்தை கூட்டி வச்சு விளையாடும்போது வேற ஒரு தொனியில் பேசுகிறோம். அது மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. அதுபோல தான் எழுத்துருவோம். ஒவ்வொரு செய்தியை சொல்லும் போதும் அதனுடைய வடிவம் மாறும். ஒரே எழுத்தை வைத்துக்கொண்டு எல்லா செய்தியும் சொல்லிட முடியாது. அதனால தான் அந்த பல வடிவங்கள் நமக்கு தேவை. இதற்கான சில வழிமுறைகள் இருக்குது. குழந்தைகளுக்கு உருவாக்கும் போது இந்தந்த கூறுகளை நீங்கள் பயன்படுத்தணும். பெரியவர்கள் படிப்பதற்கு நீண்ட பணுவல், நீண்ட ஒரு நாவலையோ சிறுகதையோ படிக்கும்போது இந்த மாதிரி எழுத்துரு தான் அது பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற சில வழிமுறைகள்லாம் இருக்குது. அதை பின்பற்றி உருவாக்கினாங்கன்னு சொன்னால் அந்த எழுத்துரு வெற்றி பெறும். என்னன்னா அந்த நூல் அடிக்கிறது செய்யும். ஒரு ஸ்கேல் வச்சு நம்ம ஸ்கோல் இது போடுறத இப்படி என்ன பண்ணுவோம், சுண்டு விரல் அப்படி சுட்டிட்டு இப்படி இழுத்துட்டு இப்படி அடிச்சோம்னா அந்த நூல் அங்கே கோடு வந்துடும். தலைவரின் கையெழுத்து என்பது பலராலும் அறியப்பட்ட கையெழுத்தாக இருக்கும். அப்படி எழுத்தாளர் சுஜாதாவின் எழுத்து வடிவத்தை எழுத்துராக உருவாக்கி பிரபலமடைந்தவர் நாராயணன். இவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் கையெழுத்தை கணினி, செல்போன்களில் பயன்படுத்தும் வகையில் தற்போது உருவாக்கி வருகிறார். இந்த எழுத்து வடிவும் உரிய அனுமதி பெற்ற பிறகு பயன்பாட்டுக்கு வரும் என்கிறார் நாராயணன். எல்லா நேரத்துலையும் ஒரு தீனாவோ தானாவோ ஒரே மாதிரி பண்ண மாட்டீங்க, கொஞ்சம் மாறுதல் இருக்கும். இதில் ஒரு 10 இடத்துல 6 இடம் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அந்த 6ல் அந்த செலக்ட் பண்ணி நம்ம ஒவ்வொரு எழுத்தாக இதை நம்ம டிஃபைன் பண்ணி நம்ம பண்ணுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சவால் நிறைந்த வேலை தான். அதை நம்ம வெளியிடுறதுங்கிறது நம்ம கையில் இல்லை. அது பொறுப்பாக அதுக்கான நடைமுறை இருந்துகிட்டு இருக்கு. தமிழ் மொழி ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஏற்ப தன்னை செழுமைப்படுத்திக் கொண்டே வருகிறது. அந்த வகையில் தொழில்நுட்பம் வளரும் வேகத்துக்கு ஏற்ப தமிழ் மொழியும் தனக்கான இடத்தை உறுதிப்படுத்திக் கொண்டே வருகிறது. இதற்கான முன்னெடுப்புகளை பாராட்டியே ஆக வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் செய்தியாளர் சுரேஷ்குமார்.